Hi guys, welcome back to my BTS Army Girls channel. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜெய்ஹோப்க்கு ஒரு FF தான் பார்க்க போறோம். டைட்டில் நேம் வந்து ரூட் ப்ரொஃபசர் அண்ட் ப்ளே கேர்ள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் தான். அந்த காலேஜ் வந்து இப்போ தான் ரீஓப்பன் பண்ணுறாங்க. தேர்ட் இயர்ஸ்னு இல்லை, ரீஓப்பன் பண்ண உடனே ஃப்ரெஷர்ஸு, தேர்ட் இயர்ஸ் எல்லாருமே, செகண்ட் இயர்ஸ் எல்லாருமே உள்ளே வராங்க. அப்படி வரும்போது நீங்கள் தான் ஒயன் ஆகிய நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் வந்து உள்ளே வரீங்க. வரும்போது என்னடா இது தேர்ட் இயர் கிளாஸ் எங்கே இருக்குன்னே தெரியலையே மச்சான். எனக்கு மட்டும் என்ன தெரியும், நானும் இப்போ தானே வரேன் ஃபஸ்ட்டு. சரி, அதுக்குன்னு கேட்போமா? கேட்கலாம். என்னடா எல்லாம் மொக்க பசங்களாக இருக்காங்க, யாருமே நல்லா இல்லை, சைட்டே அடிக்க பிடிக்கல. ஆமாண்டா மச்சான், ஒன்றாச்சும் நல்லா இருக்கா பார்த்தியா? ஃப்ரெஷர்ஸ் ஆச்சும் ஒழுங்காக வருமா? இதனால அது சின்ன பசங்க சைட் அடிக்கிறதுக்கு சின்ன பசங்க பெரிய பசங்க என்ன எல்லாரும் ஒன்று தான். நம்ம கிளாஸில் ஏதாவது ஒரு இருக்கும், நமக்குன்னு ஒன்று இருக்காமலே அப்போ. அதுவும் கரெக்டு தான், இருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்களே. இருந்தாலும் பிடி சார் அளவுக்கு ஹேண்ட்ஸம்லாம் யாரும் கிடையாது தானே. ஆஹா, உன் ஆள்கிட்ட போகிற. சரி, எனக்கு தாண்டா இன்னும் எதுவுமே கிடைக்கல, கஷ்டமாக இருக்குது. உனக்கு கிடைக்காம இருக்காது ஒயன், நீ வந்து ஒரு பியூட்டி குயின், உனக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க, அதில் யாராவது ஒருத்தவங்கள கரெக்ட் பண்ணிக்கோ. அப்படியா சொல்கிறேன்? நான் கூட வேண்டிக்கிட்டேன்னா இந்த வருஷம் எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கணும், ஏதாச்சும் ஒரு பையன் மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர் அன்றைக்கி வேண்டிக்கிட்டேன். நாளைக்கு தான் பார்க்கலாம், இந்த வருஷம் நல்லது நடந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. பார்த்தா எதிரில் ஒரு ஹேண்ட்ஸமாக ஒரு பையன் நின்றுட்டுருக்கான். நீ மச்சான் அங்கே பாடுறா, இவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஒரு பையன் அழகாக இருக்கானே. ஐயோ அவன் முடிய பாரு, வா. டே மச்சான், அது யாரு? நீ சைட் அடிக்காத. என்னடா இப்போ தானடா பார்த்தேன், அதுக்குள்ளே ஆளுன்ற ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மச்சான், அது ஏன் ஆள். சரி உன் அளவே இருக்கட்டும், ஆனால் நான் சைடு கேப்பில் சைட்டை மட்டும் அடிச்சுக்கிறேன். அப்போ நானும் ஜெமின் சாரை சைட் அடிச்சுக்கலாமா? நோ அதெல்லாம் நடக்காது. சரி நீயே வச்சுக்கோ அந்த பையனை. சரி ஓகே. எப்படியோ பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி தான் இருக்கான். செகண்ட் இயரா இல்லை தேர்ட் இயரா? ஒரு ஃப்ரெஷர்ஸாக இருப்பானோ? கேட்போம். டேய் தம்பி இங்கே வா. யாரு? நானா? ஆமாம். யாரு நீ? யார் முதல்ல? என்ன உனக்கு வேணும்? என்ன நீ ஒரு சீனியரை பார்த்து எப்படிலாம் கேட்டுட்ருக்க? என்ன கிளாஸ் நீ? ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு பார்த்தா என்ன ஓர பெஸ்ட் இருக்க? என்ன கிளாஸ் நீ? நான் என்னை கேட்குறியா? நான் வந்து செகண்ட் இயர். நீ யார்? நான் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட். எனக்கு மரியாதை கொடுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டியா? தேர்ட் இயரில் எந்த கிளாஸ் ரூம்? என்ன கிளாஸா? ஆர்ட்ஸ் பிளாக்கு. சரி நீ எதுக்கு என்கிட்ட வந்து இப்போ பேசிகிட்டு இருக்க? இந்த பையன் தான் மச்சான் ஓவராக பேசினுக்கிறான், போட்டுடலாமா? நீ மச்சான் ஹேண்ட்ஸமாக இருக்கான்டா, விடுறா பார்த்துக்கலாம். தம்பி, இங்கே தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஆர்ட்ஸ் பிளாக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, முதல்ல இங்கேருந்து போ, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இந்த பையன் ஓவராக பேசுகிறான்டா மச்சான். ரோசி காம் டவுன். சரி, நீ மாட்டிக்க மட்டும் தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல. எதனா பிரச்சனைனா அக்கா இருக்கேன்டா, தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, சொல்லி தப்பிச்சுக்கோ, ஓகேவா? நான் சரி உன் பேர் முதல்ல சொல்லு. நீ யார்? நீ? டேய் தம்பி, ஒயன்டா, என் பேர் ஒயன், ஓகேவா? இவங்க பேர் ரோசி, அவன் பேர் ஜாக்கு, ஓகேவா? எங்கள் பேரை சொல்லி நீ தப்பிச்சுக்கலாம். சரி நான் சொல்கிறேன். சரி, இங்கே தேர்ட் இயர் பசங்கள்லாம் இருக்காங்களே, அவங்களாம் நீ சைட் அடிப்பியா என்ன? தேர்ட் இயர்னு இல்லை, எந்த இயராக இருந்தாலும் அக்கா அத்துபடி எல்லாருமே சைட் அடிப்பேன். நல்லா இருந்தால் பார்க்கறது தானே, அழகை ரசிக்கணும். உங்கள் கிளாஸில் நியூவாக ஒரு ப்ரொஃபஸர் வந்திருக்காரு, அது உனக்கு தெரியுமா? யாரும் வந்தால் என்ன, சொட்ட தலையாக தான் இருக்க போகிறான் எப்பவும் போல். எங்கள் பிடி வாத்தி தான் செம்மையாக இருப்பார். டே மச்சான், என் ஆளை இழுக்காத. சரிடா, சும்மா சைட்டிங் தான். பிடி சாரை கூட விட்டு வைக்கலையா? அவங்க பிடி சாருக்கு இது தெரியுமா சைட் அடிக்கிறது? ஏன் தெரியாது? நாங்கள்லாம் சைட் அடிக்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். சரி, அந்த ப்ரொஃபஸர் யார்? தேர்ட் இயர் நியூவாக வந்திருக்கார்ல, அவர் பேர் வந்து
ஜெய்ஹோப்னு சொன்னார். நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்களா நீங்கள் 3 பேரும்? சேச்சா எப்படியோ நல்லா தான் இருக்க மாட்டான். ப்ரொஃபஸர்னாலே நல்லா இருக்க மாட்டானுங்க. எல்லாம் சொட்ட தலையானுங்க தான் வருறானுங்க. ஷோபா எனக்கு இந்த காலேஜ்லேயே பிடிக்கலடா மச்சான். மற்ற காலேஜ்லாம் இவ்வளோ யங்கான ப்ரொஃபஸர்லாம் வராங்க. நம்ம காலேஜில் ஒருத்தர் ஜெமின் சார் மட்டும் தான் இருக்கார் ப்ரொஃபஸராக. சே ரொம்ப வருத்தமாக இருக்குது மச்சான். இங்கேருந்து டிசி வாங்கிட்டு போய் அங்கே சேர்ந்துடலாம் போல். சரி எனக்கு டைம் ஆகுது. உங்ககிட்டலாம் எனக்கு பேசவே டைமில், தள்ளி போங்க. டேய் தம்பி, இப்படிலாம் சொல்லிட்டு போகக்கூடாது. அப்புறம் பனிஷ் பண்ணுவோம், ஞாபகம் வச்சுக்கோ. பத்திரமா போய் சேரு, அழகாக்குறேன்னு பார்க்குறேன். சரிங்கக்கா, நான் போகிறேன், எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிடுறாரு. ஆக்சுவலாக என் மனரை பேசிகிட்டு இருந்தது ஜெய்ஹோப் தான். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போகிறீங்க. போனால் கிரவுண்ட் சைட் போகிறீங்க. கிரவுண்ட் சைட் போனால் அங்கே வந்து பிடி சாரான ஜெமின் இருக்கார். அதை பார்த்துட்டோன்னே ரோசி குடுன்னு ஓடுறா. ஓடி போயிட்டு, சார் எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன், ரொம்ப அழகாயிட்டீங்க, ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வா ரோசி, வயனும் எங்கே? வந்துட்டேன் சார். என்ன விஷயம், என்ன பார்க்க வந்திருக்கீங்க? சார் 3rd இயர் கிளாஸ் எங்கே இருக்குன்னே தெரில சார். ஆர்ட்ஸ் குரூப்பு எங்கே சார் இருக்குது? அது மேலே 2nd ஃப்ளோரில் இருக்குது. ஓ 2nd ஃப்ளோரா? ஏன் சார் தூக்கி போய் மேலே வச்சிங்க? போயும் ஏற முடியாது, இறங்க முடியாது. எதுக்கு தான் கேண்டீனுக்கு இறங்கி வந்து அவ்வளோ தூரம் போகணும். சரி, யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம்? ஒரு புது பையன் மாதிரி இருக்கான். ஆமாம் சார், ஏதோ 2nd இயர் ஸ்டூடெண்ட்னு சொன்னான். பார்க்க ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான். அவனை சைட் அடிக்காமல் இருப்பீங்களா நீங்கள்? ஐயோ சார் போங்க சார், வெக்கமாக வருது. சரி, ரோஸ் ஏன் அப்பத்துலேருந்து லூஸு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? சரி விடுங்க சார், நீங்கள் தெரிஞ்சுட்டே கேட்பீங்க. சார் ஒரு எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லு, என்ன வேணும்? எங்களுக்கு இந்த வருஷம் பிடி மட்டும் கொஞ்சம் அதிகமாக வாங்கி கொடுங்க சார் ப்ளீஸ். யார் ப்ரொஃபஸர்னு சொல்லு, அவனை ஜூஸ் மாதிரி புளிஞ்சிடுறேன். ஓகே, அந்த எக்கனாமிக்ஸ்க்கு ஏதோ புதுசாக ப்ரொஃபஸர் வராங்களாம். கேரக்டர் எப்படின்னே தெரில சார். பேர் கூட ஏதோ ஜெய்ஹோப்னு ஏதோ சொன்னாங்க. ஜெய்ஹோப்பா? எனக்கு தெரிஞ்ச பேர் மாதிரியே இருக்கே. அப்படியா? ஜெய்ஹோப்னு தான் சொன்னாங்க. ஏதோ புது ப்ரொஃபஸர் அப்படின்னு சொன்னாங்க. எக்கனாமிக்ஸ்க்கு வராராம். கடுப்பாக இருக்குது சார். அதுவும் இல்லாமல் இந்த ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் இருக்காங்கள்ல, அவங்க தான் சார் பிடி பீரியடில் கூட பிடி விட மாட்டாங்க, வந்து எடுத்துக்கிறாங்க போன வருஷம்லாம். நீங்கள் தான் சார் நீங்கள் இந்த வருஷங்கள் எப்படியாச்சும் காப்பாற்றி விடணும். நான் பார்த்துக்கிறேன். தெரிஞ்ச பேர் வேறு இருக்குது. அப்போது ஒருவேளை எனக்கு தெரிஞ்ச பையனாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். உங்களை நல்லா பிடி வச்சு விளையாட வைக்கலாம். ஆமாம் சார், நீங்கள் இந்த மாதிரி பிடி வாங்கி தரேன் தான் நாங்கள்லாம் அப்படி சொல்ல கோல்டு கப்பாக அடித்து தள்ளுவோம். நீங்கள் அடித்து தள்ளுறீங்களோ இல்லையோ, ஒரு 4-5 புது பொண்ணுங்க வந்தால் நானும் சைட் அடிப்பேன்ல. சார் மாதிரி பேசுங்க, அப்புறம் ஸ்டூடெண்ட் மாதிரி பேசக்கூடாது. ஓகே, நீங்கள் மட்டும் சைட் அடிக்கிறீங்க, நானும் அடிக்கக்கூடாதா? அடிக்கலாம். நீங்கள் ஏன் சார் இவ்வளோ ஜாலியாக ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கீங்க? அது என்னன்னு தெரியல, ஒரு சில பொண்ணுங்களெல்லாம் பார்த்தாலே அப்படிலாம் பேசணும்னு தோணுது. சரி ஓகே சார். டைம் ஆயிடுச்சு சார், நான் கிளாஸ்க்கு போகிறேன். சரி நீ போக்கோண்ணா, ரோசி பேசட்டும். அவளும் தான் என் கூட வரணும். அவளுக்கு மட்டும் பிடி ஃப்ரீடம் அப்படி சொல்லிடு. இது சரி பேசிட்டே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வயனும் வந்து ரோசியை தனியாக விட்டு போயிடுறா. ரோசி வந்து ரோசி சார். சரி ரோசி சார் இப்படியே சொல்லினே இருந்தா எப்படி? வாமா பேசுவோம் ஜாலியாக. சொல்லுங்க சார். சரி கை பிடிச்சிக்கோ, யாரும் இல்லை. ஐயோ போங்க சார், வெக்கமாக வருது. சரி, என்ன கேம் விளாட்லாம் இப்போது? கண்ணாமூச்சி விளாட்லாமா? கேரம் போர்டு விளாட்லாமா? போங்க சார், எனக்கு கேரம் போர்டே வராது. நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, அப்புறம் எதனா பனிஷ் பண்ணுவீங்க. இல்லைன்னா ஓடி பிடிச்சி விளாட்லாம். ஓடி பிடிச்சி விளாட்னா எல்லாரும் பார்த்துருவாங்க. அப்புறம் உங்களதான் கேட்பாங்க, என்ன ஸ்டூடெண்ட் கூட ஓடி பிடிச்சி விளையாட்டுட்டு இருக்கீங்கன்னு. பரவாயில்லையா? பார்த்தா பார்க்கட்டும், நான் சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு ட்ரைனிங், கேர்ள்ஸுக்கு முக்கியமான ட்ரைனிங் இதெல்லாம். வா விளாட்லாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. 2 பேரும் எப்படி சொல்கிறது, சார் ஸ்டூடெண்ட் மாதிரியே நடந்துக்கல, அவ்வளோ ஜாலியாக பேசிட்டு. ஏன்னா ஜெமினுக்கு தெரியும் இந்த மாதிரி ரோசி வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க ஜெமின் மேலே அப்படின்னு சொல்லிட்டு. ரோசிக்குமே தெரியும் இந்த மாதிரி ஜெமினுக்கு வந்து ரோசியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க சொல்லிக்காமலே ஒரு லவ்வர்ஸ் மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜெமின் வேறு யார்கிட்டே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டார். ஆனால் சைட் அடிப்பார் எல்லாரையும், அந்த மாதிரிலாம் நல்லா பண்ணுவார். பட் ஆனால் இந்த மாதிரிலாம் யார்கிட்டையும் ஜாலியாக இருக்க மாட்டார். இப்போ அப்படியே
இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒயன் பக்கம் பார்த்தோம்னா ஒயன் வந்து கிளாஸ் ரூமுக்கு போயிட்டாங்க. போயிட்டு உட்காந்துட்ருக்காங்க. பார்த்தா எல்லாருமே கிளாஸ்மேட்ஸ்லாம் வராங்க, புது புதுசு பசங்களும் வராங்க. என்னடா மச்சான் ஒன்றுமே ஒர்த்தா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. ஜாக்கும் ரொம்ப முக்கியம்டி இதெல்லாம், ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு, நானே பொண்ணுங்களை தேர்றதுல நீ நான் பசங்களை பார்த்துனுக்குற, அப்படியே அடிச்சு பழகெல்லாம் பேத்துருவா, வீட்டில் போய் சொல்லட்டுமா அம்மா அப்பா கிட்ட அப்படின்னு நம்ம சொல்லி மிரட்டுறாரு. போடா நீ வேற வெறுப்பு, படிப்பு புழுவாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை சொல்லிகிட்டு இருக்கவும், எப்படி சொல்கிறது, ஒயன், ரோசி, ஜாக் 3 பேருமே வந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தவங்க. அதனாலே அவங்க 3 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி அப்படி பேசிகிட்டே இருக்கவும் கொஞ்ச நேரத்துக்குலாம் ரோசியுமே வந்து கிளாஸ் ரூமுக்கு வந்துடுறா. ப்ரேயர் பெல்லும் அடிக்குது. ப்ரேயர்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரீயட் வந்து ஒரு ப்ரொஃபஸர் தான் வராங்க. வந்த உடனே அவரெல்லாம் ஒரு சார் தான் வராங்க. வந்து இந்த மாதிரி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, நான் இந்த மாதிரி இந்த கிளாஸ்க்கு இந்த டீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து உங்களுக்கு செகண்ட் இயர்லையுமே இருந்திருப்பார். ஆனால் இப்போ நியூ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஐயோ கழுத்தறுப்பானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாக்கிட்டே ரோஸ்கிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து ஆமாம் மச்சான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. அதை வந்து இந்த சார் பார்த்துட்றாரு. பார்த்துட்டு லாஸ்ட் பெஞ்ச் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்களும் வந்து எழுந்துக்கிறீங்க 3 பேரும். இன்னும் நீங்கள் திருந்தவே இல்லையா? செகண்ட் இயர்லேருந்து அப்படியே இருக்கீங்க. 3 பேரும் லாஸ்ட் பெஞ்சிலே தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கீங்க, தொண்ணூத்தொந்தாலும் பேசிகிட்டே இருக்கீங்க. உங்களை முதல்ல பெஞ்சை மாத்திர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஐயோ அறுக்கிறானே இவன், அப்படியே மச்சான் இவன் வாயில் பிளாஸ்டிக் கவரை போட்டு ஒட்டுடா சாவடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக இவர் ஹிஸ்ட்ரி டீச்சர், ஓகேங்களா? இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கவும் அவர் பாட்டுன்னு அட்வைஸ் கொட்டிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஃபஸ்ட்டு நாளே அவர்கிட்ட திட்டு வாங்குறீங்க. நல்லா நியூ ஸ்டூடெண்ட்லாம் பார்த்துட்டு ஐயே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறாங்க அவங்கள. சரி ஓகே அப்படின்ற மாதிரி, இதுதான் லாஸ்ட் டைம், இன்னொரு வாட்டி பேசுகிறத பார்த்தேன் வெளியே அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீடான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே வந்து உட்காந்துறீங்க. ஃபஸ்ட் டேவே ஃபஸ்ட் கிளாஸே இப்படி போகணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு ரொம்ப சேடாக. ஓகே அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் 3 பேருமே வந்து எப்படி சொல்கிறது, அப்போ கூட நீங்கள் திருந்தலை அப்படி தான் சொல்லுவாங்க. எப்படி நோட்டில் எக்ஸோ போட்டு விளையாடிட்டுருக்கீங்க 3 பேரும் மாற்றி. இதெல்லாம் எப்படி சொல்கிறது சார் தெரியல, ஏன்னா நீங்கள் பேசலை. இப்போது எக்ஸோ போட்டு விளையாடிட்டுருக்கீங்க. விளையாடிட்டு இருக்கும்போது பீரியடும் முடியுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளையிலேருந்து கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ எல்லோரும் ப்ரிப்பேர்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வெளியே போயிடுறாரு. போயிட்ட அப்புறம் செகண்ட் பீரியடில் இன்னொரு சார் வராரு. நீங்கள் பார்க்குறீங்க அந்த சாரை, பார்த்த உடனே பயங்கரமான ஷாக்கு. ஆனால் வாயை தொந்துன்னு பார்த்துன்னு இருக்கீங்க நின்றுட்டு. எல்லாருமே எழுந்து விஷ் பண்ணுறாங்க உள்ள வரவங்களுக்கு. அப்போ நீங்கள் ஹான்னு பார்த்துட்டு ஐயோயோ போச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சிட்டு அப்படியே பெஞ்சில் படுத்துட்டீங்க. ஒரு ஓரமாக லாஸ்ட்டு பெஞ்ச் தானே, சரியாக தெரியாதனால படுத்துட்டீங்க. அப்போ வந்து அவரும் வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் ஜேஹோப். நான் இந்த காலேஜில் 3rd இயருக்கு நியூவாக வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் இந்த காலேஜில் இருந்ததில்லை, இப்போ தான் நியூவாக வந்திருக்கேன். நான் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் எடுக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள்லாம் வந்து நல்லா படிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எல்லா மிஸ்ஸுமே சொல்லியிருக்காங்க, சாரு மிஸ்லாம் வந்து. ஸோ நான் எதிர்பார்க்குறேன் உங்ககிட்டேருந்து இன்னும் நிறைய. ஸோ எல்லாம் வந்து நல்லா படிக்கணும், ஓகேங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவருமே வந்து பெஞ்சு மேலே சாஞ்சிட்டு ஸ்டைலாக நின்றுட்டு பார்த்துட்ருக்காரு யார் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து எல்லாம் நான் இந்த மாதிரி படிக்கிறேன், இப்படி இந்த ஸ்கூல்லேருந்து இப்படி வந்திருக்கேன், இந்த 3rd இயர் படிக்கிறோம், இந்த ஆர்ட்ஸ் குரூப்பில் இருக்கிறோம், இதுதான் எங்களோட எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது வந்து கரெக்டாக உங்ககிட்ட வருது, ஆனால் நீங்கள் சொல்லலை, நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து எழுந்து சொல்கிறி அப்படின்றாங்க. போடி அவள் யாருன்னு தெரியுதா, நம்ம வம்பிழுத்த பையன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போ மாட்டினோன்னா அவ்வளோதான், எழுந்து சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லவும் மாட்டேன் நீங்கள் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரோசி உட்காந்துட்டே தான் இருக்கு. ஆனால் அதை சார் பார்த்துட்டாரு, அதாவது ஜேஹோப் பார்த்துட்டாரு. உடனே ரோசி எழுந்து இந்த மாதிரி நான் இந்த படிக்கிறேன் இப்படி படிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணியும் முடித்த அப்புறம் ஓகே இந்த மாதிரி ஃபஸ்ட் பீரியட் நான் உங்களுக்கு அதுவும் ஃபஸ்ட் டேவே கிளாஸ் நடத்தணும்னு ஆசைப்படல அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து நான் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பேன்.
எல்லாரும் வந்து என்கிட்ட கவனமாக இருக்கணும். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. நல்லா படிக்கணும், படிப்பில் எதுனா குறைஞ்சிதுன்னா தொலைச்சிருவேன், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. ஃபஸ்ட் டேவே வந்து எல்லாருமே அள்ளு விட்டுருச்சு. என்னடா இது ஃபஸ்ட் டேவே இப்படி பேசுகிறாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படுறாங்க. உடனே வந்து ஓகே ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு பேஜ் எடுத்து படிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்களாம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இந்த மாதிரி படிச்சுட்ருக்காங்க. படிச்சுட்டு அதுலேருந்து கொஷின் கேட்பேன், எதனால் நல்லா புரிஞ்சுட்டு படிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே அப்படின்ற மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டும் படிச்சுட்ருக்காங்க. ஒயான் அப்படின்றாரு, கமான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது வந்து நீங்கள் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, எழுந்துருச்சு உன்னை தாண்டி கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னடா இது இந்த பொண்ணை இன்ட்ரடியூஸே பண்ணலாம், நான் இந்த பேர் கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்னங்க பார்க்குறீங்க, எல்லாம் படிங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. ஓகேன்னு எல்லாம் படிக்கிறாங்க. உடனே ரோசி வந்து போடி உங்களால் நாங்கள் மாட்டிக்க போகிறோம் போடி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இன்னடி மாட்டி விட்டுலே இருக்கிற ஃப்ரெண்டை காப்பாற்றி விட்றியாடி வைக்க, நான் வரலன்னு சொல்லுடி அப்படின்ற மாதிரி சொல்லவும், காலை தானே பார்த்தாங்க எப்படியே வரலன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லவும், ஒயான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்றாரு. சார் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வரீங்க. எழுந்து வந்துட்டு ஜெய்ஹோப் கிட்டே போகிறீங்க. போய்ட்டு சார் சொல்லுங்கள் சார். இப்போ தான் தெரியுதா நான் சார்னு உனக்கு? இம்மா நேரம் தெரியல நான் சார்னு உனக்கு? என்னென்ன சொன்னேன்? என்னெல்லாம் சொன்னேன், எனக்கு எல்லாம் தெரியும். ஏதாவது உனக்கு பிரச்சனைனா முதல்ல என்கிட்ட வந்து சொல்லு, நான் வந்து சால்வ் பண்ணி வைக்கிறேன். நான் 3rd இயர் ஸ்டூடெண்ட்டு அப்படி இப்படின்னு வந்தாலாம் காட்டினல, இப்போ எங்கே போச்சு வந்தாலாம்? சார் அது வந்து என்ன வந்து போய் முதல்ல நான் உன்னை படிக்க சொன்னல, அதுலேருந்து நான் உனக்கு கொஷின் கேட்குறேன், ஆன்சர் பண்ணு. சார் நான் இன்னும் படிக்கவே இல்லை சார், எல்லாம் இப்போ தானே படிச்சுட்ருக்காங்க. படிக்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சார் அது நான் இப்போ தான் படிச்சுட்டே இருந்தேன், நீங்கள் கூப்பிட்டீங்க. எனக்கு இந்த ரீசன் அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பிடிக்காது. உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது சார். இப்போ உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அதனால் நீ வந்து ஒரு 100 தடவை நான் சொன்ன அந்த பக்கத்தில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸை எழுதிட்டு வர நாளைக்கு, ஓகேவா? சார் இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்லாம் ஃபஸ்ட்டு டேவே எப்படி சார்? உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் தான் இந்த காலேஜுக்கே வந்து கிட்டத்தட்ட ப்ரொஃபஸர், ஒரு பெரிய இடத்துல இருக்கிற மாதிரி, ஒரு மேனேஜர் மாதிரி எல்லாம் பேசுனீங்களா? இப்போ இது கூட தெரியல சார்? அது நீங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு நினச்சி பேசினேன் சார். ஸ்டூடெண்ட்டுன்னு நினச்சி பேசினேன். இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் என்னெல்லாம் பேசியிருப்ப? அது சின்ன பசங்களுக்கு எதனா ஹெல்ப்னா நம்ம உதவணும்ல, அந்த மனிதாபிமானத்தில் தான் அந்த மாதிரி சொன்னேன் சார். எதனா தான் என்கிட்ட வந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்கிட்ட ஆர்கியூ பண்ணாமல் தயவு சேர்ந்து போய் உன்னோட சீட்டில் உட்காந்துட்டு நான் சொன்னதை நாளைக்கு எனக்கு நீ சப்மிட் பண்ணுற ஹோம்ஒர்க்கை. ஓகே சார். போ. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மூஞ்சி எப்படி சொல்கிறது, அந்த சோகத்தின் நாள்கடலில் மூழ்கினா மாதிரி வச்சுக்கிட்டு போய் உட்காந்துடுறாங்க. ரொம்ப சுகமாக இருக்கிறீங்க. உங்களை பார்க்குறதுக்கே எப்படி சொல்கிறது, இவ்வளோவா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ இதுவாக உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவருமே வந்து உங்களை பார்க்குறாரு. பார்த்தா ரொம்ப சேடாக இருக்கிறத பார்க்குறாரு. கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டோமோ, பனிஷ்மெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இருந்தாலும் இல்லை இது இவளுக்கு டிசர்வ் தான் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவரும் நினைக்கிறாரு. அப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு பீரியடும் முடிஞ்ச உடனே ஓகே அப்படின்ற மாதிரி அவருமே வந்து கிளம்பிடுறாரு. கிளம்பிட்டு இந்த மாதிரி நான் லாஸ்ட் பீரியட் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, லாஸ்ட் பீரியட் எனக்கு இருக்குது நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கிளாஸில் வந்து எல்லாருமே வந்து பிடி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாம் ஜாலியாக. உங்களுக்கா ஐயோ இப்போ உட்காந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாமா, எல்லாம் அந்த மனுஷன் கொன்றுவார் நாளைக்கு, நம்ம எல்லாம் நாளைக்கு லீவ் போட்டுடலாமா, செகண்ட் டேவே லீவ் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. ரோசி வந்து என்னடி பண்ணுற, வாடி என் ஆளை பார்க்கணும், பிடிடி வாடி அப்படின்னு நானே இங்கே எவ்வளோ கஷ்டத்தில் வாடி போய் கிடக்குறேன், உனக்கு பிடி முக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சரி மச்சான், அவனா உனக்கு எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணவா, இப்போ சொன்னப்பார் இது கரெக்டு, இன்றைக்கி ஈவினிங் என் வீட்டுக்கு வர எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே. அது என்னடி எனக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறான் அந்த ஆள். ஐயோ ஆள்லாம் சொல்லக்கூடாது, என்னோட ஆள். இப்போ கூட உனக்கு அதில் இருந்து போகணும்னு தோணல, அது எப்படி நீ அழகாக இருக்கிறவங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல, ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும்.
அவன் அப்படி தான் சொல்லுவான், ஏன்னா அழகாக இருக்கான்ல. அழகாக இருக்கிறவங்களும் அப்படி சொன்னால் தப்பு இல்லை மச்சான், விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ரோசி வந்து, உனக்கு அந்த மனுஷன் அப்படி இதுவும் பனிஷ்மெண்ட் கொடுத்ததுல தப்பே இல்லடி அப்படின்ற மாதிரி ரோசியும் சொல்கிறாங்க. சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி ஜாக்கும் சொல்லி கூப்பிட்டேன். சரி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 3 பேருமே வந்து பீட்டிக்கும் போகிறீங்க. போனால் அங்கே வந்து ஜிம்மின் தான் இருக்கார். உடனே வந்து எல்லாரும் வந்து போயிட்டு லைனில் நிற்கிறீங்க, ஏன்னா யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பிடிக்கு அட்டன் பண்ணலாம் யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்க்கும்போது இந்த மாதிரி சைன் போடுங்க அப்படின்றது நான் ப்ரொசீஜர்லாம் சொல்கிறாங்க, இது மாதிரி பிடிக்கு வந்திருக்கிறதுக்கு. அதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஓகே உங்களுக்கு என்ன விளையாடணுமோ அதை விளையாடுங்க, ஃபுட்பால் டீம்லாம் இந்த சைடுக்கா வாங்க, டென்னிஸ் டீம்லாம் அந்த சைடுக்கா போங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அப்போது உடனே எல்லாருமே வந்து தனித்தனியாக பிரிஞ்சு இந்த மாதிரி தனித்தனியாக குரூப்பாக இருக்கிறாங்க. அப்போது வந்து நீங்களாம் வந்து வாலிபால் அந்த மாதிரி கேர்ள்ஸ் டீம் வாலிபாலில் இருக்கீங்க, பாய்ஸ் டீம் ஃபுட்பாலில் இருக்கீங்க, சில கேர்ள்ஸும் அந்த பாய்ஸும் வந்து டென்னிஸ்லேயும் இருக்காங்க. அந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு 3 டீம் அந்த மாதிரி. ஆக்சுவலாக அந்த காலேஜில் 3 பிஇடி டீச்சர் இருக்காங்க. ஒன்று வந்து ஃபுட்பாலுக்கு, இன்னொன்று டென்னிஸ்க்கு, இன்னொன்று வந்து வாலிபாலுக்கு. அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து நிற்கிறாங்க எல்லோரும் சொல்லி தரதுக்கு. எல்லாருமே வந்து விளையாடிட்டும் இருக்காங்க. ஆக்சுவலாக அது பெரிய கிரவுண்டுன்னு சொல்லலாம், ரொம்ப பெருசாகவே இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக விளையாடிட்டு இருக்கும்போது ஜிம்மினுமே வராரு. வந்த உடனே ஓகே உங்களுக்கு எப்படி விளையாடணும்னு சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சார் எங்களுக்கே தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களாம் சொல்லவும், ஃபுட்பால் டீமில் வாலிபால் டீமில் சொல்லவும், நான் சொல்லித்தரேன் கற்றுக்கோங்க இன்னும் நல்லா. சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. ரோசியும் வந்து ஏன் இந்த மனுஷன் எல்லாக்கிட்ட பேசுகிறாங்க, என்கிட்ட மட்டும் தானே பேசணும் அப்படின்ற மாதிரி பொசசிவ் ஆகுறாங்க ரோசி. அப்போ வந்து ஜிமினும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த மாதிரி இங்கேருந்து இப்படி போட்டிங்கன்னா இந்த மாதிரி கோல் விழும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, அந்த பொண்ணை தொட்டு இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப தப்பாலாம் இல்லை, சொல்லித்தராரு. அவர் நார்மலாக தான் சொல்லித்தராரு. இந்த மாதிரி நின்று இந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லி கையெல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி போடு அப்படின்னு சொல்லி தந்துட்டுருக்காரு. இதெல்லாம் தூரத்துலேருந்து ரோசி பார்த்து, அந்த மனுஷனை பற்றியா வாழ்கிறாரு, மூஞ்சி பற்றி நல்லா, ஏன் அது தூரமாக சொல்லித்தந்தா சொல்லித்தர முடியாதா, கிட்ட போய்ட்டு கையெல்லாம் பிடிச்சி சொல்லித்தந்ததா சொல்லித்தர முடியுமா, இருக்கா அவருக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்கா. அதெல்லாம் ஒயின் கேட்டு என்னடி பொசசிவா அப்படின்னு கேட்டுச்சு. அதெல்லாம் இல்லை, நான் ஏன் பொசசிவ் ஆக போகிறேன், அந்த மனுஷன் எதனா பண்ணிட்டு போட்டோம், எனக்கே நான் வந்துச்சு, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒயனும் பார்த்துட்ருக்கேன். அப்போ வந்து எப்படி சொல்கிறது, ஜாக் வந்து வேறு டீம், அதாவது ஃபுட்பால் அந்த மாதிரி வேறு டீமு, நீங்கள் வந்து இந்த டீம் அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க. என் மச்சான் உண்மையாக சொல்கிறேன், உனக்கு பொசசிவ் ஆகலை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த பொசசிவும் ஆகலை, ஒன்றும் ஆகலை. நீ கடுப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி விடு, சரி வா விளாட்லாம். ஏன் சலிச்சு போன மாதிரி சொல்கிற? எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பற்றிக்கிட்டு வருது. சரி விடு மச்சான், அவர் எப்போவுமே அப்படி தானே. அவரே சரியில்லை சொல்லப்போனால். ஆமாம், அந்த பொண்ணுங்களை என்ன சொல்கிறது குத்தத்தை. சரி விடு, அப்புறமா தனியாக வச்சு திட்டிடு. அவர் இப்படி பண்ணுறதால தான் எல்லா பொண்ணுங்களும் ஜொல்லு விட்டுட்டு சுற்றுறாங்க. அந்த லிஸ்ட்டில் நீயும் தான்றா மச்சான் இருக்கிற. அதை விட என்கிட்ட சொல்லு விடுறது எப்படி இருக்குது, எல்லாருக்கிட்டே சொல்லு விடுறது எப்படி இருக்குது. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா விளையாடிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜிம்மின் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த சிரிக்கா வராரு உங்கள் பக்கமாக. வரும்போது ரோசி, நான் உனக்கு விளையாட சொல்லித்தரவா? எனக்கு கை இருக்குது, தேவையில்லை. என்னாச்சு இவளுக்கு, என்னாச்சு ஏன் இவ எப்படின்னா இப்படி சொல்லிட்டு போகிறா? அதுவா சார், அதெல்லாம் வேறு விஷயம் விடுங்க. என்ன வேறு விஷயம், என்ன விடுங்க, சொல்லு எனக்கு தெரியாது சொல்லு அப்படின்றாரு. அப்போது என்ன வந்து, நீங்கள் அங்கே அந்த பொண்ணுக்கு சொல்லி தந்துட்டு இருந்தீங்களே, அதில் மேடம்க்கு பொசஸ்ஸு, அதனால தான். ஓ அப்படியா? இப்போ பாரு ரோசி, யாரும் என்கிட்ட பேச வேணாம். அதுதான் அந்த பொண்ணு கீழே வந்துச்சு, போய் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் உட்கார வைங்க. அந்த பொண்ணு கிடக்குது. கோவமா? எனக்கு என்ன கோவம், நீங்கள் யாரு கூட வேணால் விளையாடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், கை பிடிச்சி சொல்லித்தருங்க, கட்டி பிடிச்சி சொல்லித்தாங்க, எனக்கு என்ன. அப்போ உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகேலாம் கிடையாது, எனக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, நீங்கள் என்ன பண்ண எனக்கு என்ன. அப்படிலாம் சொல்லக்கூடாது.
அது பிடி சார்னா இதெல்லாம் சொல்லி தந்தா தானே ஆகணும். அங்கே பாரு அவருமே அப்படி தானே சொல்லி தராரு. அவர் சொல்லி தரட்டும், சொல்லி தராட்டி போட்டோம். நீங்கள் ஏன் நீங்கள் சொல்லித்தாங்க, சொல்லித்தர வேணாலாம் சொல்லலை. அது தூரத்துலேருந்து சொல்லித்தாங்க. ஏன் தொட்டி நான் ஃபஸ்ட்டு அப்படி தானே சொல்லி தந்தேன். அந்த பொண்ணுக்கு அப்போ கூட புரியல நான் என்ன பண்ணுறதுனால தான் அப்படி போய் சொல்லி தந்தேன். அந்த பொண்ணு அவ்வளோவா மக்கு ஒரு பாலை பிடிச்சி போடவும் தெரியாது. சரி வீடு, ஏன் சண்டை போடுற ஃபஸ்ட் டே அன்றைக்கே? நீங்கள் அப்படி தானே நடந்துக்கிறீங்க. சரி நான் எங்கன்னா வெளியே கூப்பிட்டு போகட்டுமா? இது காலேஜ்ப்பா, இது ஒன்றும் சினிமா தேட்ரு இல்லை வெளியே எதுவும் வேறு இடம் கிடையாது வெளியே சுற்றுறதுக்கு. ஈவினிங் தான். ஈவினிங்கும் வேணாம், மார்னிங்கும் வேணாம். காஃபி குடிக்க போகலாமே. வேண்டாம், நான் வரல, எனக்கு வாந்தி வந்துடும் காஃபிலாம் குடித்தா. ஓவராக தான் பண்ணுறேன், நான் போகிறேன். போங்க போங்க, போய் வேறு எங்கேயாவது பொண்ணுங்க நிற்கிறாங்களான்னு போய் சைட் அடிங்க போங்க. ஓயன் என்ன இவகிட்ட இருந்து காப்பாற்று ஓயன். சார் அவள் அப்படி தான் தெரியும்ல, நீங்கள் தான் கொஞ்சம் அடங்கி போகணும். நான் என்ன பண்ணுறது? சார் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணவே மாட்டேறீங்கடி. நாங்களும் உங்களை பிடிச்சி வச்சுருக்கோம், நீங்கள் சார் மாதிரி தான் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு சில டைமில் தான் பொறுக்கி மாதிரி பண்ணுறீங்க. பொறுக்கியா? என்னை பார்த்தா பொறுக்கி மாதிரியா இருக்குது? பொறுக்கி தான் இருந்தாலும் அவ்வளோலாம் தெரியலையே. தெரியலையா? எப்படி ஃப்ளர்ட் பண்ணுறீங்க தெரியுமா? நான் சொல்லட்டா? ஒரு பொண்ணு குட்டியாக ட்ரெஸ் போட்டு வந்திருக்கு, அதை குனிஞ்சு பார்க்குறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? நான் அதெல்லாம் பார்க்கலையே. அந்த பொண்ணு காலில் என்ன ஆச்சுன்னு தான் பார்த்துட்டு இல்லை 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 உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு சீட்டில். அந்த பொண்ணு அப்படி கிராஸ் பண்ணி போகுது, குட்டியாக ட்ரெஸ் போட்டிருக்கு, கீழே இப்படி எக்கி குடிஞ்சு பார்த்துட்டு சக்ஸஸ் வேறு பண்ணுறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஏதோ பார்த்துட்டீங்கன்னு தானே அர்த்தம். ஐயோ இவ்வளோ என்ன பண்ணுறது? அப்புறம் இன்னொன்று, ஒரு பொண்ணு வந்து ஒரு ப்ரோக்ராமில் உங்களை கூப்பிட்ருக்காங்க, ஒரு சின்ன பொண்ணு, அவள் பாட்டுக்கு நிற்கிறா, நீங்கள் அவளை போய் கட்டி பிடிக்கிறீங்க, ஜஸ்ட்ல இடிக்கிற அளவுக்கு நல்லா ஹக் பண்ணுறீங்க டைட்டாக. அது நார்மல் ஃபார்மல் ஹக் தான். அவங்கள பண்ண சொன்னாங்க, நீங்கள் தானே பண்ணுறீங்க. அவங்க பாட்டுக்கு நின்றுட்டு தான் இருந்தாங்க அந்த பொண்ணு. அது எப்படி சொல்கிறது? ஐயோ என்ன சொல்கிறது? அது ஒரு பாசம் அப்படின்னா ஒரு தேவையில்லை. அந்த மாதிரி பாசம்லாம் தேவையில்லை. யாராவது கேட்டாங்களா? அதுவும் இல்லாமல் ஒரு பொண்ணு லிஃப்ட்டில் அழுதுன்னு இருக்குதுன்னா நீங்கள் அந்த பொண்ணையும் பார்க்குறீங்க, கீழேயும் பார்க்குறீங்க, மேலேயும் பார்க்குறீங்க. அந்த பொண்ணுக்கிட்ட என்னென்னு கேட்கல, ஆனால் எல்லாத்தையும் பார்க்குறீங்க, ட்ரெஸ் எல்லாம் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. இப்போ நீ பொசஸ் தானே ஆகுற? ஆமாம், எனக்கு அப்படியே உங்களை படால்னு வைக்கணும்னு தோணுது. ஆனால் என்னால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. எல்லோரும் இருக்காங்க, அப்புறம் என்ன ஏதாவது நினைப்பாங்க, இன்னும் சார் மேலே கை வச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீ பொசஸ் ஆகிற. பொசஸ் ஆகிறதுக்கு மீனிங் என்னது? உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீ என்ன லவ் பண்ணுற. எனக்கு நிஜமாலே உங்களை பிடிச்சிருக்கு, ஆனால் நீங்கள் பண்ணுறது எதுவுமே பிடிக்கல. ஐயோ என்ன பண்ணுறது? சரி சாரி, மன்னிச்சிடு. சரி சரி நான் மன்னிச்சிட்டேன். சாராக இருந்ததால தான் மன்னிச்சேன், இல்லை நான் மன்னிச்சிருக்கே மாட்டேன். சரி நீங்கள் எதுக்கு நான் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது சைலண்ட்டாக இருக்கீங்க? அது அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல, அதனால தான். அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் மனசு கஷ்டப்படக்கூடாது, அதனால தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களா? சரி ஓகே, எனக்கு ஒன்றா பிடிச்சிருக்கு உன்னை, ஓகேவா? அப்போ எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறீங்க? இனிமேட்டு எந்த கிளவியை கூட நீங்கள் பார்க்கக்கூடாது. சரி பார்க்க மாட்டேன். இனிமேட்டு எந்த பொண்ணையாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மூஞ்சில் ஆசிட்டை ஊற்றிட்டு அப்புறம் கை காலெல்லாம் உடச்சி போட்டு ஏதாவது ஒரு குப்பை வண்டியோ ஏதோ ஒரு வண்டியில் உட்கார வச்சு உங்களை கூப்பிட்டு போய் நான் பத்திரமா பார்த்துப்பேன். இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு பத்திரமா வேறு பார்த்துப்பியாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து என்னடா பேசுகிறா இவன், என்ன பேசுகிறான்ற மாதிரி பார்த்துருக்காங்க. நீங்கள் ரெண்டு பேர் பேசுகிறத ஒயன் வந்து நின்று பார்த்துனுக்குறான். ஏச்சி நிறுத்துங்க, என்ன நீங்கள் மாற்றி மாற்றி சண்டை போட்டுனுக்கிறீங்க, ஏச்சி போங்க, உங்ககிட்ட இருந்தால் நிற்க போர் அடிக்குது எனக்கு, நான் சிரிக்கா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் போகிறா. பார்த்தா எதிரில் வந்து ஜெய்ஹோப் வராரு. ஓகேங்களா? எதிரில் ஜெய்ஹோப் வராரு. வரும்போது பிடி சார் தான் பார்க்கலான்னு வராரு போல். வரும்போது டக்குன்னு இடிச்சிட்டிங்க. இவங்கள்ட்ட திட்டிகிட்டே போயிட்டு அப்படியே பின்னாடி போகும்போது டக்குன்னு இடிச்சிட்டிங்க. சரி ஓகே, இடித்ததோடு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்ட்டை நாங்கள் போடுவோம், வெயிட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, எங்களுக்கு எக்ஸாம் வருது, ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் காய்ஸ். ஏன்னா வந்து பப்ளிக் எக்ஸாம் வேறு, ஸோ படிக்கணும், ஃபோன் கொடுக்க மாட்டாங்க வீட்லேயும், அதனால்
படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் நீங்களுமே படிங்க. எக்ஸாம் டைம்லாம் வருது, சம்மர்லாம் வருது, கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருங்க. நிறைய வாட்டர் குடிங்க, வெளியே அவ்வளோ போகாதீங்க, கருத்துருவீங்க அப்புறம் எல்லோரும். ஓகேங்களா? ஓகே, இந்த எபிசோட் நாங்கள் இதோட முடிக்கிறோம். நெக்ஸ்ட் எபிசோட்க்கு வெயிட்டிங் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய் ஆர்மீஸ். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா எப்படி சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ். பாய் ஆர்மி. சல் ஜாயோ, சரங்கியோ. லவ் யூ ஆல். டாட்டா. பாய் பாய்.